Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் unbounded or unguided transmission media பற்றி பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸில் bounded or guided medium அதை பற்றிட்டு போட்டிருக்கேன். கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர் இதை பற்றின டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணால் போதும். அண்ட் இந்த டாப்பிக்கில் unbounded or unguided transmission medias பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அன்கைடட் மீடியமில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தான் வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் கண்டக்டரை யூஸ் பண்ணி தான் அதை டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷனும் சொல்லலாம். பவுண்டட் ஒரு கைடட் அதை வந்துட்டு நம்ம வயர்டுன்னு சொல்லலாம். இது வந்துட்டு வயர்லெஸ் கம்யூனிகேஷன். அண்ட் இதில் சிக்னல்ஸை வந்துட்டு நம்ம நார்மலி ஃப்ரீ ஸ்பேஸில் தான் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது ரிசீவ் பண்ணுற மாதிரி டிவைசஸ் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு போகும். அண்ட் இதில் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்துட்டு 3 குரூப்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கு. ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், அப்புறம் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். 3 கிலோஹர்ட்ஸில் வந்து 300 ஜிகாஹர்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீக்வன்சி உள்ளது வந்து ரேடியோ வேவும் மைக்ரோவேவும். அண்ட் 300 ஜிகாஹர்ட்ஸ்லேருந்து 400 டெராஹர்ட்ஸ் வரைக்கும் உள்ளது இன்ஃப்ராரெட். அதுக்கப்புறம் 400 டெராஹர்ட்ஸ்லேருந்து 900 டெராஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் உள்ளது வந்துட்டு லைட் வேவ். அப்போ இதான் 3 டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியம்ஸ்: ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ். இதில் வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த வேவ்ஸ்குள்ள ஃப்ரீக்வன்சி வந்து 3 கிலோஹர்ட்ஸ்லேருந்து 1 ஜிகாஹர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். நார்மலி இதை நம்ம ரேடியோ வேவ்ஸ் தான் சொல்லுவோம். இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்க வேவ்ஸ் வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ் தான் சொல்லுவோம். அண்ட் இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்துட்டு ஆம்னி டைரக்ஷனல் மீன்ஸ் இது எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்துட்டு சிக்னலை ப்ரொபகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆண்டனா வந்துட்டு ரேடியோ வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா அது எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்துட்டு ப்ரொபகேட் பண்ணும். திஸ் மீன்ஸ் சென்டிங் ஆண்டனாஸும் ரிசீவிங் ஆண்டனாஸும் அலைன்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ண முடியும் யூஸிங் ரேடியோ வேவ்ஸ். சென்டிங் ஆண்டனா வந்துட்டு ரிசீவிங் ஆண்டனாஸ்க்கு வேவ்ஸை சென்ட் பண்ணும். அண்ட் இந்த ஓம்னி டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. பிகாஸ் இது எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்துட்டு ப்ரொபகேட் பண்ணும். ஸோ நம்ம வந்துட்டு வேற ஒரு ஆண்டனா அதுக்குண்டான ஒரு ஆண்டனாவுக்கு ப்ரொபகேட் பண்ணுறதை இன்டர்ஃபியர் பண்ணும் இது. ஸோ இதில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா இது எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்துட்டு ப்ரொபகேட் பண்ணும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் ரேடியோ வேவ்ஸில் லோ அண்ட் மீடியம் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கிற ரேடியோ வேவ்ஸை வந்துட்டு வால்ஸ் பெனட்ரேட் பண்ண முடியும், வால்ஸை கடந்து போக முடியும் இந்த லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் உள்ள ரேடியோ வேவ்ஸ்க்கு. அண்ட் இதில் வந்துட்டு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வெளியில் இருந்துட்டு பில்டிங்குள்ளே இருக்க ஒரு ரிசீவருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேவ்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, நம்ம வந்து இப்போ பில்டிங்குள்ளே இருக்கிற ஒரு ஆண்டனா மட்டும் வேணாம், இதுக்கு வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண வேணாம்னா ஒன்றை மட்டும் தனியாக எடுத்து வைக்க முடியாது. பிகாஸ் இது வால்ஸே வந்துட்டு பெனட்ரேட் பண்ணி போகும். அண்ட் இது எல்லா டைரக்ஷன்லேயுமே சிக்னலை ப்ரொபகேட் பண்ணுறனால ரிசீவிங் ஆண்டனா எல்லாமே வந்துட்டு இந்த சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணும். இதுக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் தான் AM அண்ட் FM ரேடியோலலாம் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணலாம். பின்ன டெலிவிஷன், மேரிடைம் ரேடியோ, கார்ட்லெஸ் ஃபோன்ஸ், பேஜிங் இதெல்லாமே வந்துட்டு ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மைக்ரோவேவ்ஸ். இது எல்லாத்துலேயுமே இந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனில் வந்துட்டு நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தான் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அண்ட் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் இருக்க ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் தான். ரேடியோ வேவ்ஸில் 3 கிலோஹர்ட்ஸ்லேருந்து 1 ஜிகாஹர்ட்ஸ் வரைக்கும் தான் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அண்ட் மைக்ரோவேவ்ஸில் வந்துட்டு 1லேருந்து 300 ஜிகாஹர்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறது தான் மைக்ரோவேவ்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் மைக்ரோவேவ் வந்துட்டு யூனி டைரக்ஷனல் தான். ஸோ ஒரு ஆண்டனா வந்து ஒரு மைக்ரோவேவை டிரான்ஸ்மிட் பண்ணுச்சுன்னா அது நேரோவாக ஃபோக்கஸ் ஆகி அது எந்த பிளேஸுக்கு போகணுமோ அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு மட்டும் நமக்கு வந்துட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும், இந்த கம்யூனிகேஷனை வந்துட்டு நடத்த முடியும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு கண்டிஷன் என்னென்னா, இப்படி பண்ணுறதுக்கு சென்டிங் ஆண்டனாவும் ரிசீவிங் ஆண்டனாவும் அலைன்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பட் ரேடியோ வேவ்ஸில் அப்படி இல்லை, அலைன்ட் ஆகிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் இது எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்துட்டு ப்ரொபகேட் பண்ணும். பட் மைக்ரோவேவ்ஸில் அப்படி இல்லை. மைக்ரோவேவ்ஸில் சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஆண்டனா ரெண்டுமே அலைன்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியும், இந்த வேவ்ஸை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்.
அண்ட் இந்த யூனிடைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ வேறு ஒரு பேர் வந்துட்டு அலைன்ட் ஆகிருக்குன்னா நம்மளோட பேர் வந்துட்டு மேபி இன்னொரு பேரை இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான். அண்ட் இந்த மைக்ரோவேவ் ப்ரொபகேஷனுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு யூனிடைரக்ஷனல், அது வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போது 2 டவர் மவுண்டட் ஆண்டனாஸ் இருக்குன்னா ரெண்டுமே வந்துட்டு டைரக்ட் சைட்டாக இருக்கணும். ரெண்டையும் பார்க்க முடியணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இப்போ 2 டவரும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் அதோட ஹைட்டு வந்துட்டு கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் ரெண்டையும் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளால் வேவ்ஸை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அண்ட் இதில் ஹை ஃப்ரீக்வன்சி உள்ள மைக்ரோவேவ்ஸால் வால்ஸை பெனட்ரேட் பண்ண முடியாது. லோ ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னா வால்ஸை பெனட்ரேட் பண்ணலாம். பட் ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்க மைக்ரோவேவ்ஸுக்கு வால்ஸை பெனட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான். பிகாஸ் ஒரு ரிசீவர் வந்துட்டு இப்போ பில்டிங்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களால இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்க முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதுக்குள்ளே பேண்ட் வந்துட்டு வைடாக இருக்கும். பேண்ட் வித் ஆல்மோஸ்ட் 299 GHz. ஸோ வைடர் சப்பேன்ஸை வந்துட்டு நம்மளால் அசைன் பண்ணி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ்குள்ளே அப்ளிகேஷன் தான். இதுக்குள்ளே யூனிடைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனாலேயே நம்ம 1-to-1 கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம செல்லுலர் ஃபோன்ஸ், சேட்டலைட் நெட்வொர்க்ஸ், அப்புறம் வயர்லெஸ் லேண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மைக்ரோவேவ்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது லாங் டிஸ்டன்ஸ் டெலிஃபோனிக் கம்யூனிகேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ண முடியும். பின்ன இது வந்துட்டு அட் அ டைமில் தௌசண்ட்ஸ் ஆஃப் வாய்ஸ் சேனல்ஸை வந்துட்டு கேரி பண்ணும். இது ரெண்டும் தான் இதுக்குள்ளே அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, மைக்ரோவேவ் இதை வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். இதில் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி, அந்த வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி 300 GHzலேருந்து 400 THz வரைக்கும் இருக்கும். அண்ட் இது நம்ம ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இன்ஃப்ராரெட் வேவ்ஸில் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கிறனால வால்ஸை வந்துட்டு பெனட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பிகாஸ் நம்ம இது ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷனில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறனால ஒரு ரூமில் இருக்க 2 சிஸ்டமே வந்துட்டு வேறு ரூமில் இருக்க ஒரு சிஸ்டம் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்துட்டு அஃபெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது இங்கே இருந்துட்டு ஒரு ரூம்லேருந்து டிவி ரிமோட்டை வச்சுட்டு டிவியை சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்துட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ் ஹோமில் இருக்க ரிமோட்டு அதில் உள்ள இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வந்துட்டு என்னோட டிவியை அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் அதோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்துட்டு ஹையாக இருக்கிறனால அதால் வாலை பெனட்ரேட் பண்ணி வர முடியாது. ஸோ இது வந்துட்டு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ்க்குள்ளே ஒரு அட்வான்டேஜும் கூடி. அண்ட் இதே மாதிரி நம்ம இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸை பில்டிங்க்கு அவுட் சைட்லேயும் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் சன்னோட ரேஸ்லேயே வந்துட்டு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வந்து இருக்கும். அது வந்து நம்மளோட இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் கூட இன்டர்ஃபியர் ஆகி நம்மளோட கம்யூனிகேஷனை வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணிடும். ஸோ அவுட் சைட் த பில்டிங்கும் நம்ம கம்யூனிகேஷனுக்காக இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இதை வந்துட்டு இன்சைட் த பில்டிங் மட்டும்தான் அண்ட் ஆல்சோ ஃபார் ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ். இதுக்குள்ளே பேசிக்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணால் போதும், இந்த பிடிஎஃப் வந்துட்டு ஷேர் பண்ணி தரேன். தேங்க்யூ.